if A equal to 1/9 into something கொடுத்துட்டாங்க. Prove that A inverse equal to A transpose prove பண்ணணும். So இதை நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம். எப்படி பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை வச்சு A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் டு ப்ரூவ் A inverse equal to A transpose நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் A ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். A ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் எனக்கு, இப்ப ஒரு சைடு மட்டும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் சேஞ்ச் ஆயிடும். நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றோம்னா ரெண்டு சைடுமே பண்ணணும். அப்பதான் அந்த ஈக்குவேஷன்ல எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 3 multiply by 8. இப்ப என்ன வரும் எனக்கு, A into A inverse equal to A into A transpose வரும். Okay? So A into A inverse என்னது, identity matrix, which is equal to A into A transpose. So it is enough to prove A into A transpose equal to I. நம்ம இததான் ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு பதிலா அதை தான் நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். ஸோ இப்படியும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப இப்ப A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும் எனக்கு, ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா K இன்டு ஏன்னு இருக்கு அப்படிதானே, இங்க ஒரு எலமெண்ட் இருக்கு. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்னு பார்த்தோம், So 1/9 whole power n-1 எழுதணும். நீங்க டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க, முன்னாடி ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், 1/9 whole power n-1 எடுத்துக்கணும். இப்ப n-1 என்ன இல்ல, சாரி, டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், அட்ஜாயிண்ட்டுக்கு தான் மாத்தணும். நான் மாத்தி சொல்லிட்டேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு தான் அது சேஞ்ச் ஆகும், A டிரான்ஸ்போஸ்க்கு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே இங்க வெளியே இருக்கிற எலமெண்ட் அப்படியே 1/9 எழுதிக்கோங்க. இன்டூ டிரான்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம், ரோவை காலமா மாத்தணும், காலமா ரோவா மாத்தணும். இப்ப என்ன வரும் எனக்கு, -8 4 1 1 4 8 4 7 4 எங்கம்மா, -8 எங்க 4 7 4 -8 4 1 1 4 -8. ஓகே, ஸோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A into A transpose கண்டுபிடிக்கணும். இப்ப A into A transpose என்ன வரும், A transpose A வந்து ஆல்ரெடி 1/9 into என்ன இருக்கு எனக்கு, -8 1 4, அடுத்து 4 4 7 1 -8 4 into again A transpose ஒரு 1/9 இருக்கு into இதை அப்படியே எடுத்துக்கோ, -8 4 1 1 4 -8 4 7 4. இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, பண்ணா என்ன வரும் எனக்கு, இங்க ஒரு 1/9 இருக்கு, இங்க ஒரு 1/9 இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டா 9 into 9 என்னது 81. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த ரோ இங்க காலம். இப்ப என்ன வரும் எனக்கு, -8 into -8 plus 64, அடுத்து +1 plus 16. ஓகே, அடுத்து -32 -4 +4 +28. next -8 -8 plus 60. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, -32 +4
plus 28. Okay, next 16. 4 into 4 16 plus 16 plus 49. Okay, then 4 minus 32 plus 28. Okay, next minus 8 minus 8 plus 16. Okay, so 4 into 4 16. So அடுத்து 4 minus 32 plus 28. Okay, next 1 into 1 1 into 1. Now 1 into 1 plus 64 plus 16. Okay, so okay, so அப்ப என்ன வருது எனக்கு 1 by 81 into 64 plus 16 ங்கிறப்ப 80 வரும். 80 plus 1 81. இங்க என்ன வருது 28 plus 4 32 minus 32 plus 32 0. நெக்ஸ்ட் என்ன இருக்கு minus 8 minus 8 minus 16 minus 16 plus 16 0. then இங்க பாருங்க 28 plus 4 32 32 minus 32 0. next 16 plus 16 32 32 plus 49 49 plus 30 79 79 plus 2 81. then 28 plus 4 32 32 minus 32 0. then minus 8 minus 8 minus 16 minus 16 plus 16 0. next 0 81. super. அப்ப என்ன வருது எனக்கு இங்கேயும் 1 by 81 இருக்கு. இந்த 1 by 81 உள்ள கொண்டு போலாமா? இப்ப 81 by 81 1 0 0 0 1 0 0 0 1. அப்ப நம்ம இப்ப என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? A into A transpose equal to identity matrix அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோமா? இது 3 cross 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் எடுக்கிறதுனால I3 கூட எழுதிக்கலாம். ஓகே, சோ அப்ப ஹென்ஸ் ப்ரூவ். It is also equal to A inverse equal to A transpose தான். சோ நம்ம அதை தான் இங்க சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கோம். சோ இதை மட்டும் ப்ரூவ் பண்ணாலே போதும். ஓகே, இதை நோட் பண்ணுங்க.